வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம சிக்கந்தர் சாவடியில், மதுரை சிக்கந்தர் சாவடியில் தாங்க புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாராக இருக்கக்கூடிய வீடை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 சென்ட்டுங்க, ரோடோடு சேர்த்து ஒரு 621 சதுரடி உள்கட்டமைப்பு. 21க்கு இந்த ஒரு நிமிஷங்க, 27க்கு 23ங்க, 27க்கு 23 621 சதுரடி உள்கட்டமைப்பில் இருக்குது. இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னாங்க ஒரு 38 லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க. நெகோசபிளுங்க, பேசிக்கலாம். ஆமாம், ஒரு அருமையான கட்டமைப்பு. ஒரு அதாவது நம்ம நிறையா லோ பட்ஜெட்லாம் பார்த்துருப்போம். இந்த மாதிரி 30 அடி ரோட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா வீடு இந்த பட்ஜெட்டில் வர்றது வந்து ரேருங்க. பார்த்தீங்களா, தார் ரோட பெரிய ரோடுங்க. ஆமாம், அதே மாதிரி தண்ணி சிக்கந்தர் சாவடியில் வேறு லெவலில் இருக்கும், சுத்தமாக நல்லாயிருக்கும். சரிங்களா, வாங்க. இந்த மாதிரி ரேம்பெல்லாம் போட்டு பைக் பார்க்கிங் பாருங்கள், செம்ம காற்றோட்டம். அப்படியே மைக்லேயே உங்களுக்கு அந்த காற்று அடிக்கிறது சத்தம் கேட்கும். இந்த மாதிரி வந்திருக்கு. இதெல்லாம் இந்த வீட்டுக்கு தேவையான அந்த கரண்ட்டு வயரிங் லைனு இதெல்லாம் வந்து அந்த இறக்கியிருக்காங்க. பெயிண்டிங் ஜாமான் அதெல்லாம் இருக்குது பாருங்கள். ஸ்டெப்ஸ் எல்லாம் கிரானைட்டில் போட்டிருக்காங்க, நல்லா இருக்குது. அந்த டோரை பாருங்கள், தேக்கு மர டோரு. அது நல்லா நேர்த்தியாக பாலிஷ் பண்ணி நல்லா அருமையாக அமைச்சிருக்காங்க பாருங்கள். நிலக்கதவு செட்டு நல்லா இருக்குது, பார்த்தீங்களா. இந்த மாதிரி வருதுங்க. ஸ்டெப்ஸ் எல்லாம் கிரானைட்டில் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி மேலே ஸ்டெப் ஏறுது. உள்ளே வந்தோடனே பாருங்கள், இந்த மாதிரி வருதுங்க ஹாலு, தெரியுதுங்களா. ஹால் நல்ல நீளமான ஹாலாக இருக்குது. ஒரு 120 சதுரடி வரக்கூடிய ஒரு ஹாலாக இருக்குங்க பாருங்க. நான் தோராயம் சொல்கிறேன், நீங்கள் கரெக்டாக வந்து நீங்கள் வீடை நேரில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு அதுலேருந்து கொஞ்சம் தாங்க வித்தியாசம். நான் சொல்கிறதுல ஒன்று கூட இருக்கும், எனக்கு ஒரு 2-3 அடி கம்மியாக இருக்கும் சதுரடி. இதாக இருக்கு பாருங்கள், 2, 4, 6, 8. ஓகே, இது வந்து ஒரு 10க்கு 10 விட கூட இருக்கக்கூடிய ஒரு பெட்ரூமுங்க. ஒரு 110 சதுரடிங்க. அப்படி வைப்போம், ஒரு 110 சதுரடி. அதுலேயே வந்து கபோர்டு இருக்குது, எல்லாமே நல்லா நேர்த்தியாக இருக்குது. வெளியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு இது தெரியுதுங்க. லொக்கேஷன் பாருங்கள், நல்லாயிருக்கா. இந்த மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது. வீடுகள் ஃபுல்லாக நிறைஞ்ச பகுதி தான் பாருங்கள். இப்படி வருது இந்த பெட்ரூமு, 110 சதுரடி. இது வந்து 2, 4, 6, 8, 12. இது ஒரு 100 சதுரடி வரக்கூடிய ஒரு பெட்ரூமுங்க. இதில் வந்து இதெல்லாம் இருக்குது, அது என்னது, இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் அதெல்லாம் அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த இருக்குது, வீடியோ எடுக்கிறது தெரியுதுங்களா. இந்த மாதிரி வருதுங்க, நல்லா இருக்கா. மேலே நோக்கண்டு வால்பட்டி பார்த்துருக்காங்க, நல்லா வலுவலுன்னு இருக்குது. இது அட்டாச்சுடுங்க, இந்த மாதிரி வருது. இதில் வந்து ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் வருது. இன்னும் வேலைகள் நிறைவடையலை, அதெல்லாம் அந்த வாலியை போட்டு அந்த பைப்பில் மண்ணு இன்னும் பெறக்கூடாதுக்காக கவுத்தி வச்சுருக்காங்க, பார்த்தீங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரூமுக்கு வந்து நீங்கள் வெஸ்டர்ன் டாய்லெட் சொல்லிட்டீங்க, ரைட், ஓகே. இப்போ வந்து அந்த பெட்ரூமுக்கு இல்லையே அப்படின்னு நீங்கள் எல்லோரும் நினைப்பீங்க, அது எனக்கு தெரியும். அதுக்கு தான் இங்கே வந்து ஒரு ஜென்ரல் டாய்லெட்டாக வச்சுருக்காங்க ஹாலில், எல்லாருமே வந்துட்டு போய்க்கிற மாதிரி. இது ஒரு இந்தியன் டாய்லெட்டாக அதில் வந்துடுது பாருங்கள், நல்லா இருக்கா. இந்த மாதிரி வருதுங்க இந்தியன் டாய்லெட். கிச்சன் பாருங்கள், இந்த மாதிரி வருது. கிச்சன் டாப்லாம் கிரானைட்டில் போட்டிருக்காங்க, நல்லா இருக்குது. மாடுலர் கிச்சனுங்க. இது ஒரு 80 சதுரடி, இது 70 சதுரடி இருக்கக்கூடிய ஒரு பெட்ரூமாக இது இருக்குது, பார்த்தீங்களா. இப்படி வருது, நல்லா ஸ்பேசியஸாக நீளமாக இருக்குங்க கிச்சன். பூராமே கபோர்டு இருக்க அருமையாக பண்ணியிருக்காங்க. இது மச்சுங்க, அந்த பாத்ரூம் மேலே இருக்கக்கூடிய மச்சு, நிறையா திங்ஸ் இதில் வச்சுக்கலாம். அதே மாதிரி இங்கே பாருங்கள், பூரா டஃபன் கிளாஸ் ஒர்க்கு. இது ஃபுல்லாகவே வந்து இது பண்ணியிருக்காங்க, ஒர்க் பண்ணியிருக்காங்க, பார்த்தீங்களா. மேலே ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணியிருக்காங்க.
பாருங்கள், ஃபுல்லாகவே நல்லாயிருக்கு. இந்த வீட்டை நேரில் வந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வாங்க மாடிக்கு போய் பார்த்துருவோம். ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து நல்லா கிரிப்பான டைலுங்க. இது வந்து அதை போட்டிருக்காங்க. மாடியில் தட்டோடு அருமையாக வச்சுருக்காங்க. நல்லா ஸ்பேசியஸான பெரிய மாடி. ஒரு 500 லிட்டர் கேப்பபிலிட்டி வாட்டர் டேங்க் இந்த மாதிரி இருக்குது. நல்லா இருக்குங்க. லொக்கேஷன் அருமையான லொக்கேஷன். ஒரு இயற்கையான ஒரு காற்றோட்டம் நிறைந்த ஒரு லொக்கேஷன். பாருங்கள், பச்சை பசுமையாக அந்த வேப்ப மரம்லாம் நல்லா இருக்குது. பார்த்தீங்களா, காரெல்லாம் நிற்குதா? இந்த மாதிரி வேறு லெவலில் ஒரு அட்மாஸ்பியரில் ஒரு அருமையான வீடுங்க. 38 லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க. அது வந்து ரொம்ப நம்ம நல்லபடியாக குறைச்சி பேசிக்கலாம். ரொம்ப குறைக்கலைனாலும் ஓரளவுக்கு குறைச்சி பேசிக்கலாம். கண்டிப்பாக நல்லபடியாக நல்ல ரேட்டுக்கு கிடைக்குங்க. நல்ல ரேட்டுக்கு நம்ம வாங்கிக்கலாங்க. அந்த மாதிரி இருக்குது வீடு. 621 சதுரடி கட்டுமானத்தில் ஒரு அருமையான வீடு அது அமைஞ்சிருக்குது. வாங்க, இந்த வீடை பற்றின மேலும் தகவல்களுக்கு வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நேரில் வந்து இந்த வீட்டை வந்து பாருங்கள். ஆமாம், காரெலாம் முன்னாடி நிப்பாட்டிக்கலாங்க. அந்த மாதிரி நல்ல ஸ்பேசியஸான ஒரு இடம், வீடு. நம்மளோட யூடியூப் சேனல் பாண்டிச்செல்வி கார்த்திகேயன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.